வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரங்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் மோகினி, வயது 31, ராசின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிங்க. ஜாதி நாடர் அனைத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பழக்கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு மந்த்லி நல்லதொரு இன்கமும் வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களுடைய திருமண நிலை பார்த்தீங்க அப்படின்னா முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி காரிப்பட்டியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. 2 ஃப்ளாட்டும் வாங்கி போட்டிருக்காங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மட்டும்தாங்க இருக்காங்க. அப்பா இப்போ சமீபத்தில் தான் இறந்துட்டார். உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. ஒரே பெண்ணுங்கிறதுனால வீட்டோட மாப்பிள்ளையே எதிர்பார்க்குறாங்க. இல்லை கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகளை அன்புடனும் மக்களுடனும் பார்த்து கொள்கிற புரிந்து கொள்கிற அன்பான மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் முழு சம்மதம். நல்ல குணமுள்ளவராக இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இவங்களுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதாங்க. வயது 29, ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிங்க. ஜாதி வன்னியர் அனைத்தை சார்ந்தவங்க. பிகாம் முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி நாகர்கோவிலில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு 5 ஏக்கர் விவசாய நிலமை இருக்குங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கும் வெளியூரில் செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மட்டும்தாங்க இருக்காங்க. அப்பா இவங்க இப்போ சமீபத்தில் தான் ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. இவங்களுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரும். 10 சவரன் நகை மட்டும் ஒரு 2 வீலர் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் நல்ல குணமுள்ளவராக இருந்தால் கூட்டு குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தால் போதுமானது. மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இவங்களுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா விஷாலினிங்க. வயது 33, ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க. ஜாதி வன்னியர் அனைத்தை சார்ந்தவங்க. படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லராக ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி தருமபுரியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் கிடையாதுங்க. வாடகை வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. மிகவும் இயல்பியான குடும்பத்து பெண்ணும் கூட. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே கூலி தொழில் தாங்க செய்துட்டு வராங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே சில கருத்து வேறுபாடுனால விவாகரத்து ஆயிடுச்சுங்க. குழந்தைகள் ஏதும் கிடையாதுங்க. குழந்தை தேவைக்காகவும் தன்னுடைய மறுகாலத்திற்காகவும் மறுமணம் செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் சம்மதம். குறைந்தளவு வருமானம் இருந்தாலும் போதுமானது. படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு தனக்கு வரக்கூடிய கணவருக்காக அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. கூலி தொழிலாக இருந்தாலும் தனக்கு வரக்கூடிய கணவர் கருப்பாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் மூலம் நல் வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.